கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த 8ஆம் தேதி இரவு பணியில் இருந்தபோது அதிகாலை 3 மணியளவில் மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் தூங்கச் சென்றுள்ளார். இந்நிலையில் அடுத்த நாள் காலையில் அவர் அரை நிர்வாண கோலத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடற்கூறாய்வில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மருத்துவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருத்துவரின் உடலில் உள்ள காயங்கள் மிகவும் மிருகத்தனமான வன்முறை தாக்குதலால் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவரது உடலில் 150 மில்லி கிராம் உயிரணு இருப்பது தெரியவந்துள்ளது. ஆனால் ஒரு சராசரி மனிதனின் உடலில் 15 மில்லி கிராம் மட்டுமே உயிரணு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவரை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்டு பலாத்காரம் செய்திருக்க கூடும் என்று மருத்துவரின் பெற்றோர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்.